எல்லாருக்கும் ஒரு ஹாய். என் பேர் ரஞ்சித். இப்போ நான் வந்து குரூப் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு புதுசா இல்லைன்னு கேட்டால் கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து குரூப் 4, குரூப் 2 அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு 8 மாதமாக வந்துட்டு இந்த குரூப் 2க்கு, குரூப் 4க்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். அப்போ தான் ஒருத்தர் சொன்னாங்க, "நீ இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்துட்டு நிறைய பேருக்கு சொல்லி சொன்னோன்னா அது நல்லாயிருக்கும்ல" அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு நோக்கில் தான் சரி ஓகே நாம் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி, ஒரு ஆஸ்பிரண்ட் சேனல் கிரியேட் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம என்னென்ன எப்படி படிக்கிறோம், என்னென்ன பண்ணுறோங்கிறத நாம் வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாங்கிற நோக்கில் தான் நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லியும் வந்து இதே மாதிரி வீடியோஸை நான் சென்ட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ குரூப் 2ல பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது நமக்கு தமிழ் மீடியம் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் தமிழ்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் தான் ஏகப்பட்டது இருக்குது. இலக்கியம் சரி, அந்த தமிழோட தொண்டுகளும் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஏகப்பட்டது இருக்குது. எதை ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா இந்த மேக்ஸில் ஸ்கோர் பண்ணுறது அதோட பெரும் கஷ்டமாக இருக்குது. நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி என்னதான் தமிழும் படிச்சுட்டு வந்துட்டாலுமே மேக்ஸ் வந்து நமக்கு சாவற மாதிரி இருக்கும். என்னடா மேக்ஸ் இப்படி இருக்கே! ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸும் ஈஸி தான். போட்டு பார்த்துட்டோம்னா எல்லாம் ஈஸி தான். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த கமெண்டில் கேளுங்க. நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட என்னென்ன புக் இருக்குது, எல்லாமே வந்து ஒரு டெய்லி ஒரு விளாக் மாதிரி போடலாம். இதை பார்த்துட்டாவது நிறைய பேர் படிக்கணும்னு ஒரு இன்ஸ்பயர் ஆவாங்கல்ல. அந்த நோக்கில் தான் நான் வந்து இந்த சேனல் கிரியேட் பண்ணி, அதுவும் பார்த்துட்டு இன்றைக்கி தான் இந்த சேனல் கிரியேட் பண்ணி, சரி ஓகே ஒரு டெய்லி நைட்டு ஒரு 8 மணிக்கு வீடியோ பப்ளிஷ் பண்ணலாங்கிற நோக்கில் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்னென்ன புக் வச்சுருக்கேன், எப்படி ஸ்டடி பிளான் போடுறது, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது எல்லாமே நான் சொல்லித் தர போகிறேன். ஓகேங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆஸ்பிரண்ட்டுக்கு உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.